ஹலோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த சேனல் அப்பாச்சி தமிழா. ஸோ இன்னொரு எபிசோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சிட்டிசன் அவேர்னஸ்க்காக. ஸோ அந்த சிட்டிசன் அவேர்னஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, வாட் ஹேப்பன் டு புச் வில்மர் அண்ட் கேப்டன் சுனிதா வில்லியம். அதாவது நாசாவால் போயிங்கால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஃப்ளைட் கேப்சூலில் அனுப்பப்பட்ட இரு ஆஸ்ட்ரானாட்ஸு கிட்டத்தட்ட 50 நாட்கள் தாண்டி அவங்க விண்வெளியிலே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நிலைமை என்ன, இது பற்றின முழு டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற விஞ்ஞானிகள் மற்றும் ஆஸ்ட்ரோனாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் கேப்டன் புச் வில்மோர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாசாவால் பயிற்சிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஆஸ்ட்ரோனாட்ஸ். இவங்களுக்கு வந்து பல வருடங்கள் அனுபவம் இருக்குது. விண்வெளி ஸ்பேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஆல்ரெடி ஸ்பேஸ் வாக்லேருந்து எல்லா ரிசர்ச் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இவங்க வந்து அவுட்டர் ஸ்பேஸ் போயிட்டு திருப்பி இன்டு த வேர்ல்டு வந்து இவங்க ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிங் ஸ்டார்லைனர் என்ற ஒரு கான்ட்ராக்டர். ஸோ போயிங்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உலக பரிச்சய பெற்ற ஒரு விமான நிறுவனம் இது. ஸோ விமானம், மென்பொருள் மற்றும் நிர்வாகக்கூடிய இல்லை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கூட நீங்கள் சொல்லலாம். இட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் இன் சிம்பிள் லாங்குவேஜ், சரிங்களா. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இப்போத்துக்கு நம்ம உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் எஸ்டிஎஸ், அதாவது ஷட்டில் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அந்த மாதிரி ஒரு எஸ்டிஎஸ் வந்து நம்ம இப்போ மியூசியமில் தான் பார்க்க முடியும். ஸோ நாசா கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லான்ச் வெஹிக்கிளே கிடையாது உலகத்தில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கவர்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கி விட்டாங்க. ஸோ ப்ரைவேட்டில் வந்து ஒரு காம்படிஷனாக இதை கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஸோ தட் ப்ரைவேட் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ரிச்சஸ்ட் பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பேஸ் கேப்சூல் ஃப்ளைட் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்களை பூமியிலேருந்து அவுட்டர் ஸ்பேஸுக்கு கொண்டு போய் திருப்பி பத்திரமா அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்குள்ளே கொண்டு வர மாதிரி ஒரு டிசைனை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட்டைசேஷனாக இதை ஆக்கி விட்டாங்க. ஸோ இந்த காம்படிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டெஸ்ட் ஃப்ளைட் பண்ணப்பட்ட போயிங் ஸ்டார்லைனர்ன்ற ஒரு கேப்சூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் கேப்டன் புச் வில்மர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டர் ஸ்பேஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் டாக் ஆகி அங்கேயே தங்கியிருக்காங்க, சரிங்களா. ஸோ முதல்ல இன்டெப்த் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயிற்சி வீடியோவை பார்த்துருங்க. ஸோ ஒரு ஆஸ்ட்ரோனாட் என்னெல்லாம் பயிற்சி எடுக்கிறாங்கன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரைனிங் வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஒரு ஆஸ்ட்ரானட்டுக்கு வந்து எத்தனை விதமான எத்தனை லெவல்ஸ் ஆஃப் டஃபஸ்ட் ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுகிறது, அதுக்கு எவ்வளோ கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோடைய எக்யூப்மெண்ட்ஸை பார்த்து, சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைலி கம்ப்ளெக்ஸ் மெஷின் அண்ட் கம்ப்ளெக்ஸ் சூட்ஸ் அவங்க வேர் பண்ணிட்டு தான் இந்த ஸ்பேஸ் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும், சரிங்களா.
நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, சுனிதா வில்லியம்ஸ் யாருன்றது முதல்ல பார்த்தோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கேப்டன் ரேங்க் யுனைட்டட் ஸ்டேட்ஸ் நேவில ரிட்டயர் ஆன ஒரு ஆஃபீசர். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து ஆஸ்ட்ரோநாட்டா நாசால செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களோட டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முழு பேர் வந்து சுனிதா லயன் பாண்டியா. ஸோ செப்டம்பர் 19, 1965 பிறந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62. சரிங்களா? அவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவல் அகாடமியில் மிலிட்ரி ட்ரைனிங் ப்ளஸ் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இன் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ளோரிடா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய தந்தையார் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் தீபக் பாண்டியான் அழைக்கப்படுவார். இவர் ஒரு இந்தியன், முழுக்க இந்தியாவில் பிறந்து வந்திருக்காரு. இவங்களுடைய குழந்தை பிறந்தபோது பார்த்தீங்கன்னாக்கா இவர் யூஎஸ்ல இருந்திருக்காரு. அதனால தான் சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இண்டோ யூஎஸ் ஆரிஜின் சயின்டிஸ்ட் என்று இல்லை ஆஸ்ட்ரோநாட் என்று அழைக்கப்படுவார். ஸோ இவருடைய கரியர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க கடற்படையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு திருப்பி நாசா ஆஸ்ட்ரோநாட்டா உருவாகியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களுடைய பதவி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் என்ற யூஎஸ் நேவி ரேங்க் வந்து ஆர்மியில் கர்னலுக்கு ஈக்குவல்னு சொல்லப்படும். அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரூப் கேப்டன் என்ற பதவிக்கு ஈக்குவலாக சொல்லப்படும். ஸோ ஒரு கமாண்டிங் ஆஃபீஸருடைய ரேங்க் தான் வந்து இவர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இவங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா 372 நாள் 14 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸில் இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஸ்பேஸில் தான் இருக்காங்க. சரிங்களா? அது பற்றின முழு டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாசாவில் குரூப் 17 வந்து 1998 வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. சரிங்களா? ஸோ எங்களுடைய மேக்ஸிமம் ஸ்பேஸ் வாக் அது இதுன்னு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 50 மணி நேரம் 40 நிமிஷம் இது வரைக்கும் ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. நாசா ஆஸ்ட்ரோநாட் ஹிஸ்ட்ரியிலே ஒரு உமன் வந்து ஸ்பேஸ் வாக் அதிகபட்ச ஹவர்ஸில் பண்ணது மிஸ்ஸஸ் அண்ட் கேப்டன் சுனிதா வில்லியம்ஸ் தான். சரிங்களா? ஸோ இவங்க மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா STS 116, 117 கன்சிக்யூட்டிவ் 2 ஸ்பேஸ் ஃப்ளைட் போயிருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவுடைய சோயஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பெடிஷன் 32 and 33. ஸோ வந்து இவங்க வந்து ஸ்பேஸ் ஃப்ளைட் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 4 வாட்டி ஸ்பேஸில் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ 5th வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிங் க்ரூ ஃப்ளைட் டெஸ்ட் அப்படின்றது ஒரு மிஷன்லையும் இவங்க இன்வால்வ் ஆகி அந்த ஆஸ்ட்ரோநாட் வந்து ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சுனிதா வில்லியம்ஸ் உடைய முழு டீட்டெயில். ஸோ அடுத்த நம்ம கட்டத்தில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இவருடைய சக நண்பர் கேப்டன் புட்ச் வில்மர். இவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முன்னாள் கடற்படை வீரர், ஒரு ஃபைட்டர் பைலட். சரிங்களா? அதுவும் கரியர் பார்ன் ஃபைட்டர் பைலட். கிரவுண்ட் ஃபைட்டர் பைலட் வேறு, ஸ்பேஸ் ஃபைட்டர் பைலட் வேறு. ஸோ கரியர் பார்ன் ஃபைட்டர் பைலட்னும் வேறு. ஸோ இவருடைய டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இவருடைய முழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேரி யூஜன் வில்மார். இவர் வந்து டிசம்பர் 29, 1962 பிறந்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வயசு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65. சரிங்களா? ஸோ இவர் வந்து டென்னிசி யுனைடெட் ஸ்டேட்ஸ் மாகாணத்தில் பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லமா புட்ச் என்று அழைக்கப்படும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென்னிசி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் BS and MS 2 டிகிரி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் டென்னிஸ் நாக்ஸ்வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து MS என்ற ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவல் அகாடமி மூலிமா செலக்ட் ஆகி ஆஃபீஸர் ஆகிருக்காரு. ஸோ இவருடைய 2வது கரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாசா ஆஸ்ட்ரோநாட்னு அழைக்கப்படும். ஸோ இவரும் வந்து ஒரு கேப்டன் ரேங்க் பதவியிலேருந்து தான் ரிட்டையர் ஆகிட்டு US நேவிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு ஒரு நாசா ஆஸ்ட்ரோநாட்டாக தன்னை செலக்ட் ஆகி பகிர்ந்துக்கிறார். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஸ்பேஸில் இருந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 228 நாட்கள் ஸ்பேஸில் இருந்திருக்காரு. 11 மணி நேரம் ப்ளஸ் 43 நிமிஷம் வந்து ஸ்பேஸில் இருந்திருக்காரு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுனிதா வில்லியம்ஸ் கூட இன்னும் ஸ்பேஸில் தான் இருக்காரு. சரிங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா இவர் செலக்ட் ஆன குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாசா குரூப் 18 வருஷம் 2000ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் செலக்ட் ஆயிருக்காரு. ஓவரால் ஸ்பேஸ் எக்ஸ்பிரேஷன் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருது கிட்டத்தட்ட 25 மணி நேரம் 36 நிமிடங்கள் வந்து ஸ்பேஸில் செலவழிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ STS 129 என்ற மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யன் ஸ்பேஸ் கேப்சூல் அதாவது ராக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்பேஸில் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுதான் வந்து சோயூஸ் TMA-14M எக்ஸ்பெடிஷன் 41 and 42 என்று அழைக்கப்படும். ஸோ போயிங் க்ரூட் ஃப்ளைட் டெஸ்ட் மிஷனுக்காக செலக்ட் ஆகப்பட்ட 2வது நபராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் புட்ச் வில்மர். ஸோ முதலாவது வந்து பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் சுனிதா வில்லியம்ஸ். அவங்க தான் போயிங் ஸ்டார்லைனர் கேப்சூல் டெஸ்ட் பண்ணக்கூடிய உலகத்திலே முதல் பெண் ஆஸ்ட்ரோநாட். சரிங்களா? அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. புட்ச் அண்ட் சுனிதா டு ISS, அதாவது அவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்படி லான்ச் ஆகி கிரவுண்ட்லேருந்து அவுட்டர் ஸ்பேஸுக்கு போனாங்கன்றது பார்த்துட்டு வாங்க.
உங்களில் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்பேஸில் ஆஸ்ட்ரோனாட் ஆகலான்ற ஒரு ஆசையும் உங்களுக்கு தூண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ நல்ல விஷயம். வாங்க நெக்ஸ்ட் நம்ம போயிங் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கேப்சூல்லாம் என்னன்றது பார்த்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைஸ் ஒரு போயிங் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கேப்சூல். ஸோ ஆஸ்ட்ரோனாட்ஸ் இதுக்குள்ளே தான் வந்து அவங்கள லொக்கேட் பண்ணி அவங்கள அவுட்டர் ஸ்பேஸ்க்கு அனுப்புவாங்க. திருப்பி பத்திரமா இன்னர் அர்த்லேயும் அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ஃபியூச்சரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்பேஸ் ஃப்ளைட் எல்லாமே இந்த டிசைனில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதோடைய லெவல் 4 லெவல்ஸ் வந்து இது நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆன் டாப் ஆஃப் த கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ க்ரூ மாடியூல். அதாவது ஆஸ்ட்ரோனாட்ஸ் அமரக்கூடிய கேப்சூல் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் க்ரூ மாடியூல் சொல்லுவாங்க. இதில் கிட்டத்தட்ட 2 பேர் அமரலாம். மீதி வந்து லாஜிஸ்டிக்ஸ்க்காக அவங்க மீதி ஸ்பேஸை வந்து அவங்க வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் கேப்சூல் இன்ஜின். ஸோ இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வீஸ் கேப்சூல் இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா தேர்டு சர்வீஸ் ரியாக்ஷன் இன்ஜினுக்கும் ஃபர்ஸ்ட் க்ரூ மாடியூலுக்கு நடுவில் வந்து இது ஃபிக்ஸ் ஆகி கிடக்கும். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் ரியாக்ஷன் இன்ஜின். ரியாக்ஷன் இன்ஜின் வந்து ஒன்றும் இல்லை கைஸ், அதோடைய நாசல் இருக்கும். ஃபயர் நாசல் இல்லை எக்ஸ்டிங்யூஷர் நாசல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேப்சூல் வந்து மூவ் பண்ணும். அதோடைய ஃபயர் த்ரஸ்டர்ஸ் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 360 டிகிரி எந்த ஆங்கிளில் மூவ் பண்ணமோ அந்த கேப்சூலை மூவ் பண்ண வைக்கும். அதுதான் வந்து ரியாக்ஷன் இன்ஜின் சொல்லுவாங்க. அபார்ட் இன்ஜின் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து இன்னர் ஸ்பேஸ் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அபார்ட் இன்ஜின் யூனிட் வந்து டிஸ்மாண்டல் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து செப்பரேட் ஆகிடும். ஸோ தட் கிரவுண்ட்லேருந்து லேண்ட் ஆகும்போது கீழே சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளெயினாக இருக்கும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் ஃப்ளைட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இறங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கும், இல்லைன்னா கலிஃபோர்னியா, இல்லை ஃப்ளோரிடா. இந்த 3 மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான ஸ்பேஸ் ஃப்ளைட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னே இந்த ஸ்பேஸ் ஃப்ளைட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இது உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமானது தான். இந்த இமேஜ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து உலகத்திலே நாசா கூடிய ஒரு அடையாளமாக இது திகழ்ந்தது. சரிங்களா? ஸோ எஸ்டிஎஸ்ன்னா என்னன்னாக்கா ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1960 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு ஏரோப்ளேன் மாதிரியும் இருக்கணும், அவுட்டர் ஸ்பேஸில் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் சேஃபாக லேண்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும்ன்ற ஒரு டிசைன் கான்செப்டில் தான் இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்பேஸ் ஃப்ளைட் டிசைன் என்று அழைக்கப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மியூசியமாக மாற்றிட்டாங்க. இந்த டிசைனில் இதுக்கு மேலே ஃபியூச்சரில் தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், மேபி ஃப்ரம் த அதர் காம்படிட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா STS 135 லாஸ்ட் ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து 2011 நிறுத்திட்டாங்க கைஸ். ஸோ லாஸ்ட்டாக இது லேண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா கெனடி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் வந்து இது லேண்ட் ஆனது லாஸ்ட்டாக. சரிங்களா? அதுதான் வந்து லாஸ்ட் ஃப்ளைட் இது வந்து. ஸோ இதில் பயணிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆஸ்ட்ரோனாட். அவங்க வெளியில் அவுட்டர் ஆஃப் ஸ்பேஸில் போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு திருப்பி வந்து உள்ள லேண்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக சேஃபாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிங்க்கு காம்படிஷனாக ஒரு ஸ்டெப் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிங்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேப்சூல் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அவருடைய கேப்சூல் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் டிராகன் என்று அழைக்கப்படும். ஸோ இந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள், மோர் லக்ஸூரியஸ், மோர் ஸ்பேஷியஸ் ஃபார் போத் ஆஸ்ட்ரோனாட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ பூமியிலேருந்து வான்வெளியில் ஐஎஸ்எஸ்க்கு எதனா தேவை பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் அவங்க அடக்கி வச்சு தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் எக்ஸோடைய டிராகன்ற கேப்சூல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே காம்படிஷனில் அமேசானுடைய ஃபவுண்டர் ஜெப் பெசோஸ் வந்து கண்டுபிடிச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ ஆரிஜின், இல்லை நீல ஆரிஜின் சொல்லுவாங்க தமிழில். சரிங்களா? இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பேஸ் கேப்சூல் தான். இது வந்து இன்னும் அவுட்டர் ஸ்பேஸ் ஆஃப் த ஆர்பிட்டில் வந்து போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு டிசைன் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் டூரிஸ்ட்காக இது டிசைன் பண்ணது. ஜஸ்ட் ஒரு 10 to 20 கிலோமீட்டர் அர்த்துக்கு போயிட்டு அர்த்தோடைய ஆர்பிட்டை பார்த்துட்டு திருப்பி கீழே இறங்குற மாதிரி தான் இது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 90,000 to 1 lakh ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வர்டிகலாக ட்ராவல் பண்ணி திருப்பி வர்டிகலாகவே பூமிக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணப்பட்ட ப்ளூ ஆரிஜின் ஸ்பேஸ் கேப்சூலில் தான் பார்த்தீங்கன்னாக்கா முதல் ஒரு இந்தியர் செலக்ட் ஆகி இந்த ஸ்பேஸ் கேப்சூலில் ட்ராவல் பண்ணிட்டு திருப்பி பத்திரமா ரிட்டர்ன் ஆகிருக்காரு. ஒரு ஆந்திராவை சேர்ந்தது. அது யாருன்னு ரிசர்ச் பண்ணி கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு காம்படிஷனில் யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரிய வரும். சரிங்களா? போயிங், ஸ்பேஸ் எக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெப் பெசோஸோடைய ப்ளூ ஆரிஜின். இன்னும் இந்த ரேஸில் வந்து கலந்துக்காத ஒரே நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா ஏர்பஸ். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளைட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் தான். ஏர்பஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரான்ஸில் ஒரிஜினேட் ஆன ஒரு ஏரோப்ளைன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர்பஸ். இவங்க டிசைன் பண்ண ஏர்பஸ் A380 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே அதிக பேசஞ்சர் அதில் கெப்பாசிட்டியாக கொண்டு போகக்கூடிய ஒரு திறன் படைச்சது. ஸோ 800 பேர் அந்த பிளேனில் ட்ராவல் பண்ணாங்க கைஸ்.
இந்த பிளேன் உள்ள வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னாக்கா, போயிங்கோடைய 747 வந்து முற்றிலும் ஒரு மோனோபோலி ஸ்டேஜை இழந்துடுச்சு. ஸோ 1970லேருந்து 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏர்பஸ் உடைய A380 அந்த அளவுக்கு காம்படிஷன்ல இறங்கல. ஸோ ஆனா போயிங் 747 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மோனோபோலியா இந்த ஜர்னி அதாவது ஸ்பேஸ் இல்ல நீங்க எப்படி சொல்லலாம், ஒரு ஏர் டிராவல் ஜர்னிய வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பெருமையா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்ட் DRDOவால உருவாக்கப்பட்ட இந்த ககன்யான் கேப்சூல் தான். ஆமா கைஸ். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒரு 4 ஃபைட்டர் பைலட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஃபார் த ஸ்பேஸ் ப்ரோக்ராம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 5 ஸ்பேஸ் அதாவது 5 இல்ல 5லேருந்து 7 பேர் வந்து ஸ்பேஸ் டிராவலுக்காக ரிசர்ச் அண்ட் ட்ரெய்னிங்காக செலக்ட் ஆயிருக்காங்க. அதில ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா, அசோக் சக்ரா. அவர் வந்து தமிழ்நாட்டில ஊட்டி, குன்னூர்ல வந்து அவரு ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? ரீசென்ட்டா இந்த ககன்யான் மிஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர திருப்பி ஆஸ் அ கெஸ்ட் லெக்சரரா, ஆஸ் அ ஒரு மென்டாரா வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏர் கமோடோர் மல்ஹோத்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தரு. சரிங்களா? அவருடைய பேர் நெறைய பேருக்கு தெரியாது. அவரும் வந்து ரஷ்யன் அப்போ ராக்கெட்ல வந்து 2ண்ட் ஆஸ்ட்ரோநாட்டா மேல போன ஒரு இந்தியன் தான். ஹி இஸ் அ 2ண்ட் இந்தியன் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் இந்தியன் நெறைய பேருக்கு தெரியும் ராகேஷ் சர்மா. நெக்ஸ்ட் இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிஸ்டர் ஏர் கமோடோர் மல்ஹோத்ரா. அதே மாரி பெண்மணின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க இந்தியாவுல படிச்சு ஆளாகி வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி இன்ஜினியரிங்ல PhD வாங்கினது டாக்டர் கல்பனா சாவ்லா மேடம். அவங்க உங்க எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அவங்களும் STS ஸ்பேஸ் மிஷன்ல தான் வந்து தன்னுடைய உயிரை வந்து தியாகித்தாங்க. அது வந்து ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர் இன் தி ஆஸ்ட்ரோநாட் ஹிஸ்டரி இல்ல ஸ்பேஸ் ஹிஸ்டரின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அவங்களுடைய STSல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தெர்மல் சூட்கேஸ் சைஸ்ல ஒரு தெர்மல் ஹீட் ப்ரொடெக்டர் வந்து இடிச்சு அதை டேமேஜ் பண்ணதுனால லெஃப்ட் சைடு விங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹோல் ஆனதுனால ரிட்டர்ன் டு எர்த்ல வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஹீட் வந்து அதனால சஸ்டெயின் பண்ண முடியாதனால, அந்த ஹீட் வந்து மொத்த சர்க்யூட்டையும் டேமேஜ் பண்ணி மொத்த ஃப்ளைட்டையும் வந்து வெடிக்க வச்சுருச்சு. சரிங்களா? ஸோ இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, February 1, 2003ல தான் வந்து இது நடந்திருக்கு இந்த சம்பவம். இது வந்து மிகவும் ஒரு கொடூரமான மொத்த 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பூமிய உள்ள நுழையும்போது பார்த்தீங்கன்னா, எரிந்து சாம்பலான நிலையில தான் கிடந்தாங்க. ஒரு சில ஆஸ்ட்ரோநாட்ஸ் உடல் வந்து இன்னும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா, அதோடைய ஃபயர் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ அதிகமானதுனால எல்லாமே தூள் தூளா போயிடுச்சு. சரிங்களா? இதில யாரு கல்பனா சாவ்லா, யார் என்னன்ற அடையாளம் கூட நெறைய பேருக்கு தெரியல. குத்துமதிப்பா ஒரு DNA டெஸ்ட் மூலியமா தான் அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு வந்து மாட்யூல்ஸ் வந்து சென்ட் பண்ணி விட்டாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நீங்க வந்து ஒரு கிளிப்பிங் பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கேருந்து போயிங் ஸ்டார்லைனர் எப்படி ஸ்பேஸுக்கு போயிட்டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல டாக் ஆச்சு. சரிங்களா? டாக்கிங்னா ஒண்ணும் இல்ல கைஸ். கிரவுண்ட்லேருந்து ஒரு ஸ்பேஸ் ஃபிளைட் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய் லாக் ஆகுறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டாக்கிங்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாரி வச்சுக்கோங்களேன். பஸ் ஸ்டாண்டு இல்ல ஃபிளைட் நிக்கிற ஹப்ன்னு நெனச்சுக்கோங்களேன். சரிங்களா? அடுத்தகட்டமா நீங்க பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்மால் அனிமேஷன். அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும்? சரிங்களா? அது நெறைய பேர் இப்ப ரீசென்ட்டா சென்னை மேல கூட இது கிராஸ் ஆனது நீங்க பார்த்திருப்பீங்க. சரிங்களா? அதுக்கான கிளிப்பிங்ஸ் தான் இது. அத பாருங்க. அந்த அனிமேஷன் பார்த்தீங்களா? அதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISSன்னு சொல்லுவாங்க. ISS ஓட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். வேர்ல்டுலயே த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டிசைன் எவர் பில்ட் பை அ ஹியூமன் அப்படின்ற அழைக்கப்படுற இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான். சரிங்களா? இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்த சுத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஸோ 1998லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது உலகத்த வந்து ஆர்பிட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மேக்ஸிமம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்பேஸ் எக்யூப்மெண்ட் ஆர் ஹப் டிசைன்டு பை ஸ்டேஷன் டிசைன்டு பை அ ஹியூமன் சயின்டிஸ்ட்னு கூட சொல்லப்படும். இதோடைய செலவும் அவ்வளோ அதிகம். இப்போ மெயின்டெனன்ஸ் செலவு இதோடைய மேனுஃபேக்சரிங் செலவை விட ரொம்ப அதிகமா போயிடுச்சு. சரிங்களா? இதோடைய ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட் பண்ண வந்து வெறும் இது அர்த்த மாத்திரம் தான் ஆர்பிட் பண்ணோம். அவுட்டர் ஸ்பேஸில் இது போகக்கூடிய டிசைன் கிடையாது. ஸோ இதுக்கான காஸ்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 crores US டாலர். சரிங்களா? இது லான்ச் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20th November 1998. நெக்ஸ்ட் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4,19,700 கிலோகிராம் கைஸ். நல்லா யோசிச்சு பார்க்கங்க. ஒரு ஒரு ஜாயிண்ட் 1000 கிலோமோ 2000 கிலோ இல்லை, 4 லட்சம் கிலோ. சரிங்களா? எடை உள்ள ஒரு ஸ்பேஸ் ஜாயிண்ட் இது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லான்ச் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கக்ரின் ஸ்டார்ட் கெனடி ஸ்பேஸ் சென்டர் லான்ச் காம்ப்ளெக்ஸ் பைக்னர். இது வந்து ஒரு ரஷ்யன் அண்ட் யூஎஸ் உடைய கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து கூட இதை நிறைய பேர் வந்து ஆஸ் அ ஸ்பேர் பார்ட்ஸாக இது லான்ச் பண்ணுங்க. இது வந்து ஒரே ஒரு கட்டமைப்பாக மேலே போய் லான்ச் பண்ணல கைஸ். ஒரு தடையும் ஒரு நாடு எஸ்டிஎஸ், அதாவது ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரோக்ராம், ஷட்டல் ப்ரோக்ராம் மூலிமா ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வானத்தில் அனுப்பிச்சு தான் இதை வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க வித் ஸ்பேஸ் வாக் அண்ட் ரோபோட்டிக் டெக்னாலஜிஸில். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய ஆர்பிட் ஹைட்னா ஒன்றும் இல்லை கைஸ். பூமியோடைய கிரவுண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 408 கிலோமீட்டர் வர்டிகலாக ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் வர்டிகல் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வட்டமிட்டு உள்ளது. சரிங்களா? ஸோ இங்கிருந்து 400 கிலோமீட்டர் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை சுற்றி கொண்டு இருக்குது. ஸோ இதோடைய பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,20,000 வாட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி வந்து இதுக்கு இருக்குது. ஸோ பவர் ஜென்ரேஷன் இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். அதோடைய சோலார் பேனல்ஸ் 24/7 வந்து சூரிய ஒளியிலேருந்து லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை பவராக கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அங்கே பவர் ஃபெயிலியருக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புவி ஈர்ப்பில் பண்ணக்கூடிய ஒரு சில ஆராய்ச்சிகள் பூமியிலேருந்து வெளியே போய் புவி ஈர்ப்பு திசை இல்லாத ஒரு இதில் சினாரியோஸில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதாவது எதனா ஒரு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கணுமோ இல்லை அது வந்து கிராவிட்டியில் சரியாக ரிசல்ட் வரலன்னாக்கா இவங்க அது ஐஎஸ்எஸ் மூலிமா அங்கே போய் ஒரு ஹப்பை செட் பண்ணி தான் ரிசர்ச் பண்ணுவாங்க. நம்மளுடைய கல்பனா சாவ்லா மேடமும் அந்த கேன்சர் ரிலேட்டட் ரிசர்ச்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ $1 million ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சாங்க. பட் பத்திரமா அவங்கள திருப்பி பூமிக்குள்ளே கொண்டு வர முடியல. இது வந்து முழுக்க ஒரு நாசாவுடைய ஃபெயிலராக தான் பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐஎஸ்எஸ் உடைய கான்ட்ரிபியூட்டிங் நேஷன், அதாவது இந்த ஐஎஸ்எஸ் உருவானதுக்கான முக்கிய பங்களித்த நாடுகள் எது? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய முதல் இதோடைய பரிசீலனையை முன் வச்சாங்க. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 28லேருந்து 30 நாடுகள் இருக்குது யூரோப்பியன் யூனியனில். சரிங்களா? நெக்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆஸ் அ ஃப்ரெண்ட்லி நேஷன், இவங்களும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க த்ரூ நாசா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய ஜாக்சான்னு சொல்லிட்டு சொல்லப்படும், ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு சொல்லப்படும். அவங்களும் வந்து இதில் முன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கனடா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்ஏ, கனடா ஸ்பேஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரஷ்யா ரஸ்காஸ்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருடைய புத்திசாலித்தனம், டிசைன், இன்ஜினியரிங் அண்ட் மார்வலஸ் இனோவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று அழைக்கப்படும். சரிங்களா? ஸோ முழுக்க அதோடைய கட்டுப்பாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டுடைய ஏஜென்சி கிட்ட மாத்திரம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ ஹாப்பியாக வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து போயிங் ஸ்டார்னருடைய ஆஸ்ட்ரோனாட்ஸை வெல்கம் பண்ணுறாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வாங்க. சரிங்களா? அதுதான் கைஸ் போயிங் ஸ்டார்லைன் கேப்சூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹீலியம் லீக்கேஜ் இஷ்யூ அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க டியூரிங் தி டாக் டு ஐஎஸ்எஸ். ஸோ ஹீலியம் லீக்கேஜ் வந்து ஒன் ஆஃப் த வாயு கசிவுன்னு சொல்லுவாங்க. பட் அதையும் வந்து மிக தைரியமாக இந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து அதை சீரமைச்சிட்டு சரி பண்ணிவிட்டு தட்ஸ் இட் கைட். இந்த வீடியோவில் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ உங்களுடைய முக்கியமான கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சார் தேங்க்யூ ஸோ மச் சிட்டிசன்ஸ். ஸோ இந்த வாரத்துக்கான சிட்டிசன் அவேர்னஸ் இதுதான். ஸோ இன்னொரு எபிசோடில் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். சரிங்களா? ஸோ பாய் அண்ட் டேக் கேர் அண்ட் ஹேவ் அ சேஃப் லைஃப் அண்ட் ஹாப்பி லைஃப்.